அனைவருக்கும் வணக்கம். நலம் விஸ்வநாதன் சர்மா. இன்றைக்கி நம்முடைய ஆன்மீக பொருட்கள் சிலவற்றையும் பார்த்து அதனுடைய பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போது பெரும்பாலும் நிறையா யூடியூப் தளங்களில் கருங்காலி மாலை நிறையா விளம்பரங்களை கொடுத்துனே இருக்காங்க. இந்த கருங்காலி மாலை எல்லாருக்கும் ஒரிஜினலாக இருக்குமா, அது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கருங்காலி அப்படின்றது தனிப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கருங்காலி அப்படின்றது தனிப்பட்ட மரம்ன்றது இல்லை. இந்த எல்லா விதமான மரங்களிலேயும் பார்த்திங்கன்னா நடுவில் வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கும். நல்ல மரம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சாமிலெல்லாம் போய் பார்த்திங்கன்னா இந்த மரம் வெட்டும்போது நடுவில் வைரம் பாஞ்ச கட்டைன்னு கண்ணங்கரேன்னு இருக்கும். அதுதான் கருங்காலி முக்கியமாக எந்த கிரகத்துடைய இதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சகோதரக்காரகன், சொத்துக்காரகன். இப்போ யூடியூப் தளத்தில் பெரிய அளவில் இந்த கருங்காலியை பற்றி விளம்பரங்கள் நிறைய கொடுத்துட்டுருக்காங்க. அதனால் நமக்கு அதை எல்லாருமே நிறைய கருங்காலின்னு சொல்லி ஓடின்ட்டுருக்குறோம். ஆனால் அந்த காலத்திலிருந்து எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உலக்கை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் பெண்கள் ருதுவான சமயத்தில் அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு அந்த வாசலில் பார்த்திங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க போகிற வழியில் அந்த உலக்கையை போட்டு வைப்பாங்க. அதே போல் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போதும் உலக்கையை வாசல் முன்னாடி போட்டு தான் தாண்டுவாங்க. ஸோ உலக்கைன்றது கருங்காலி தான். அதே போல் இந்த குறி சொல்கிறவங்கலாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் கையில் ஒரு கண்ணங்கரையேன்னு ஒரு குச்சியை வச்சுட்டு ஆட்டினே வருவாங்க. என்னென்னா நம்ம கவனம் முழுக்க அந்த குச்சியில் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறதெல்லாம் வேத வாக்காக இருக்கும். அப்போ குறி சொல்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது. ஸோ இந்த கருங்காலி யூஸ் பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பல் தலமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த கருங்காலி யூஸ் பண்ணலாம். அதே போல் உறவுக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஏவல், பில்லி, சூனியம், திருஷ்டி எதுவுமே கிட்ட வராது. இது பார்த்திங்கன்னா கருங்காலுடைய பலன். இது எல்லாருமே போடலாம். இதுக்கு நேரம் காலம் அப்படின்றதுலாம் இல்லை. அதே போல் இறப்பு வீட்டுக்கு போகும்போது மட்டும் கழுத்தில் அந்த மாலை இருக்கக்கூடாது. மற்ற எந்த தோஷங்களும் இல்லை, உணவு பழக்கங்களும் சம்பந்தம் இல்லை. அதே போல் இது பார்த்திங்கன்னா 8 mm 6 mm கருங்காலி மாலை. இப்போ பெண்கள் ஆண்கள் இதுக்கு எந்த இதுவும் இல்லை. அதே போல் இது பார்த்திங்கன்னா கருங்காலியிலேயே ப்ராஸ்லெட் கையில் போட்டுக்கிற மாதிரி. இப்போ என்னுடைய கையிலையும் பார்த்திங்கன்னா கருங்காலி ப்ராஸ்லெட் இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி குச்சி பார்த்திங்கன்னா தூக்கம் சரியாக வரல, கெட்ட கனவாக வருது, இல்லை குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, இல்லை ஏதாவது ஒரு பயம், ஸ்கூலுக்கு போகும்போது பயம், இல்லை ஏதாவது ஒரு இனம் புரியாத பயங்கள், இல்லை பெண்களே பொறுத்தளவுக்கு ஏதாவது இனம் புரியாத பயம் அப்படின்னும் போது வீட்டில் தூங்கும்போது தலகாணி கீழே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்போவுமே கூட இருக்கிற மாதிரி இந்த கட்டையை கையில் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பசங்க ஸ்கூல் பேக்லேயோ போட்டு வைக்கலாம். இந்த கருங்காலி கட்டை ரொம்பவே விசேஷமானது கருங்காலி. அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேங்காய்னு சொல்லுவாங்க. இது நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காய் தான், ஆனால் ரொம்ப சிறிசாக இருக்கும். இது லக்ஷ்மி தேங்காய்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி தேங்காயை பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில் பூஜை அறையில் 5 எண்ணிக்கையில் வச்சு தினம் பூஜை பண்ணிட்டு வரும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிரம்பி வளையும் அப்படின்றது சாத்திரம். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றதுக்கு நிறைய ஆன்மீக பொருட்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. இது எல்லாமே வாங்கணுமானா நம்ம சக்திக்கு ஒன்றுனா வாங்கி வச்சு பண்ணுறதுனால எந்த தவறுமே இல்லை. இப்போ வீடு நம்ம ஒன்று கட்டுறோம், இது ஸ்க்ரீன் துணி நல்லா இருக்குது, அதே போல் இந்த ஃபோட்டோ இங்கே வச்சா நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்கும்னு நம்ம டிசைட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும் சுவாமி அறையில் அப்படி டிசைட் பண்ணுறதுனால எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த லக்ஷ்மி தேங்காய் அப்படின்றது நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு தினமும் ஆராதனை செய்கிறது நல்லது. ஏன்னா நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களும் ரொம்ப ஆராய்ச்சி செய்து வெளியேந்து கொண்டு வர, அதை அளவுக்கு அதிகமாக இருக்காது, திட்டமாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. மறுபடியும் இந்த பொருட்கள் கிடைக்குமா அப்படின்றது எனக்கே தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இது சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க. இது சுதர்சன சங்கு, பெருமாளோட கையில் இருக்கணும் சுதர்சன சங்கு. இந்த சங்குனால் என்ன பலன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த சங்கை பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில் பூஜை அறையில் கீழே வைக்கக்கூடாது. ஒரு தட்டில், தாமிர தட்டு இல்லை பித்தளை தட்டில் வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு வரும்பொழுது
கடன் பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது தான் இந்த சங்குடைய இது படிப்படியாக அந்த சக்கரம் மாதிரியே இருக்கும். இந்த சுதர்சன சக்கரத்தை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு பூஜை அறையில் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு டெய்லி வத்தி காட்டிட்டு வந்தாலே கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றது. அதே போல் பொறுத்தளவுக்கு இது குபேர முடிப்பு. இந்த குபேர முடிப்பு தனிப்பட்ட முறையில் ஒரு சில பொருட்களை லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட வசிய பொருட்களை இதில் வச்சு அதை குபேர பூஜை பண்ணி ஒரு 5 முடிப்புகள் மட்டும்தான் தயார் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இது சாமி அறையில் வச்சு டெய்லி வத்தி காட்டிட்டு வரும்போது நிதி வசதி, அதாவது பண வரவுகள் அதிகமாகும் அப்படின்றது தான். நல்ல பண வளர்ச்சிகள் கண்ணுக்கு நிறைவு தெரியும். இந்த குபேர முடிப்பு வீட்டில் சாமி அறையில் வைக்கலாம். இல்லைன்னா வாங்கி பூஜையில் வச்சு ஒரு தடவை பூஜை பண்ணிவிட்டு பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல இந்த குபேர முடிப்பு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான 9 நவக்கிரக கற்களையும் இதில் ஆவாகனம் பண்ணி எல்லா விதமான சந்தோஷங்கள் இதிலே போட்டிருப்போம். ப்ராஸ்பரிட்டி, ஹெல்த்து, லவ், லைஃப், சக்ஸஸ்ஸு, ஹாப்பினஸ்ஸு, லக்கு இப்படின்ற மாதிரி எல்லா விதமான இது வீட்டில் ஹாலில் மாட்டி வைக்கலாம். இல்லைன்னா நடக்கக்கூடிய வறண்டாவில் அதை பார்வைப்படுற மாதிரி வைக்கலாம். இது டெய்லி காலையில் பார்க்கும்போது நிறைய வளர்ச்சிகள் தெரியும். இதில் எல்லா விதமான கற்களும், எல்லா ராசிக்குண்டான கற்களும், எல்லா நவகிரகத்துண்டான கற்களும் இதில் பதிச்சு அதற்குண்டான சிறப்பு பூஜை பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அடுத்து இப்போ சனி பெயர்ச்சி நடந்தது. சனி பெயர்ச்சிக்கு உண்டாக சனீஸ்வர பகவானுடைய மந்திரத்தை ஜெபிச்சது இந்த கயிறை வாங்கி கையில் கட்டிக்கலாம். ரொம்பவே நல்லது. எல்லாருமே கையில் கட்டிக்கலாம். பொதுவாக 7 சனி அஷ்டம சனி நடக்கிறவங்க கட்டிக்கிட்டால் இன்னும் நல்லதே நடக்கும். மற்றும் மேலும் நிறைய நல்ல ஆன்மீக பொருட்கள்லாம் நிறைய நம்மளுடைய இதில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிவித்து தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் வலம்புரி சங்கு நம்மளுடைய அலுவலகத்தில் இருக்குது. தேவைப்படுறவங்க வலம்புரி சங்கு வாங்கலாம். வலம்புரி சங்கு எல்லாருடைய வீட்லேயும் முக்கியமாக இருக்கணும். அதுக்கு பூஜை பண்ணக்கூடிய முறை அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால் வலம்புரி சங்கு இருக்கிறவங்களும் அந்த பூஜை பண்ணக்கூடிய முறையை தெரிஞ்சு அது போல் செய்தாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வளரும். நன்றி.